போன மாதம் 1000 ரூபாய் வாங்கினாங்க பெண்கள். இவங்க சொன்ன 2500 தரேன்னாங்க. 60 வயசுக்கு முன்னே 3500 தரேன்னாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு 4000 தரேன்னாங்க. தகப்பன் சீர், மாமன் சீர், தந்தை சீர், ஏகப்பட்ட சீர் தரேன்னாங்க. நீங்கள் வாய் இருக்கா இந்த குழந்தைக்கு இல்லையானே தெரியல சார். ஊமையாக இருக்குது சார். போன கவர்மெண்ட்டை பொம்மை கவர்மெண்ட்டு நீங்கள், இது வந்து ஊமை கவர்மெண்ட்டாக இருக்குது சார். வெள்ளை அறிக்கை எதுக்கு வெளியிடணும்? நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகளுக்கும் வெள்ளை அறிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? ரைட்டு, அப்போ உங்களால் வாக்குறுதி என்ன சார் ஆகுது? சிங்கப்பெண் படையை சேர்ந்த ஒரு எஸ்ஐக்கே கிருஷ்ணகிரியில் ஒரு தாவேக்கா பொண்ணையும் அவ கூட இருந்தவனையும் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதா பிரச்சாரமே பண்ணல. அவர் ஜெயிச்சிட்டார் சார். அவர் கேரளாவில் ஆதவ் அர்ஜுனாவுடைய லாட்டரியை நடத்துகிறவர் சார். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பற்றி ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். இப்போது எந்த அரசு வந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள், செயல்படாத திட்டங்களை பற்றி தொடர்ந்து நீங்கள் விமர்சித்து வரீங்க. திமுக ஆட்சியாகவும் சரி, அதிமுக ஆட்சியாகவும் சரி. இப்போ தாவேக ஆட்சியில் நம்ம சொல்ல முடியாத குறைந்த காலம் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இதில் வந்து பல்வேறு அரசியல் செயல்பாடுகள் சரியாக இல்லைன்னு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஒரு குழந்தை பிறந்த உடனே மீன் குட்டிலாம் நீந்தும் சார், குரங்கு குட்டி ஓடும் சார், மனுஷ குட்டி அழுவும் சார். அப்போ தான் சார் அது குட்டி. ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே கம்முன்னு இருந்தால் அது பேர் என்ன சார்? அது ரைட்டுங்களா? அது 6 மாத குட்டியாக இருக்கட்டும், 1 மாத குட்டியாக இருக்கட்டும், இல்லை 2 மாத குட்டியாக இருக்கட்டும், அது வந்து ஆக்டிவாக அதோட வேலையை வந்து செய்யும். அப்போ தான் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது பயிர் முளையுதா இல்லையானே தெரியலையே சார். அப்படியே டம்புன்னு இருக்குது. போன மாதம் 1000 ரூபாய் வாங்கினாங்க பெண்கள். இவங்க சொன்ன 2500 தரேன்னாங்க. 60 வயசுக்கு முன்னே 3500 தரேன்னாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு 4000 தரேன்னாங்க. தகப்பன் சீர், மாமன் சீர், தந்தை சீர், ஏகப்பட்ட சீர் தரேன்னாங்க. 8 கிராம் 10 கிராம்னாங்க. மாதத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னாங்க. எதுவுமே இல்லையே சார். சும்மா அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது சார். இல்லை சார், நிறைய அமைச்சர்கள்லாம் ரீல்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க ஆய்வு பண்ணுறாங்களே சார். சார், நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் கேட்கல சார். நாங்கள் மாற்றத்தை தானே சார் கேட்டோம், ரியலை தானே சார் கேட்டோம். ரீல்ஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம் சார். சர்க்கார் படத்தில் பார்த்துட்டோம், துப்பாக்கி படத்தில் பார்த்துட்டோம், அந்த படத்தில் பார்த்துட்டோம், நிறைய படத்தில், விஜய் படத்தில் பார்த்துட்டோம் சார் ரீல்ஸ் எல்லாம். ரியல் என்ன சார்? யார் சார் நீங்கள்? நீங்கள் என்ன சார்? ஒன்றுமே தெரியலையே சார். நீங்கள் வாய் இருக்கா இந்த குழந்தைக்கு இல்லையானே தெரியல சார். ஊமையாக இருக்குது சார். போன கவர்மெண்ட்டை பொம்மை கவர்மெண்ட்டு நீங்கள், இது வந்து ஊமை கவர்மெண்ட்டாக இருக்குது சார். ஒன்றுமே வரலையே சார். போன மாதம் வந்து ஸ்டாலின் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இந்த மாதமும் ஸ்டாலின் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறேன்னு சொல்கிறீங்க. எப்போ வெளியிடுவீங்க? இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? வெள்ளை அறிக்கை எதுக்கு வெளியிடணும்? நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகளுக்கும் வெள்ளை அறிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? ரைட்டு, அப்போ உங்களால் வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியலன்றதுக்காக வெள்ளை அறிக்கை விடுறீங்களா? அதை விடுங்க சார். எங்கே பார்த்தாலும் பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னாங்க. சிங்கப்பெண் படை எங்கே சார் இருக்குது? அது எங்கே சார் செயல்படுது? என்ன சார் ஆகுது? சிங்கப்பெண் படையை சேர்ந்த ஒரு எஸ்ஐக்கே கிருஷ்ணகிரியில் இவனுங்கெல்லாம் சேர்ந்து வம்பு கொடுத்துட்டானுங்க. லாரி டிரைவர்லாம் சேர்ந்து வம்பு கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் சாதாரண படைக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்களாம் வந்து தான் அதை காப்பாற்றுறானுங்க. 3 வயசு குழந்தை சார். நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் நிதி உதவி கொடுக்குறீங்க அந்த குழந்தைக்கு. 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வட இந்திய தொழிலாளி ஒருத்தன் வந்து 4 பேர் சேர்ந்து பண்ணதாக சொல்கிறாங்க, சிங்கிளால் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து நச்சு போட்டு பண்ணியிருக்காங்க சார். மனநோயாளிகளுக்கும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். ரைட்டுங்களா? 7வது படிக்கிற பொண்ணுக்கு ஒன்றுத்துக்கு பாதுகாப்பு இல்லை சார். 11வது படிக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை சார். நேற்று ஒரே ஒரு நாளில் மொத்தம் ஒரு 6 இன்சிடெண்ட்டு சார். மேக்சிமம் குழந்தைகள் தான் சார். யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சார். சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குன்னே தெரியல சார். அதாவது மணிமங்கலம்னு ஒரு ஊரில் வந்து ஒரு வேம்புலின்னு ஒரு நிர்வாகி, அவன் வந்து
காலேஜ் பெண்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்லிட்டு அவனை கட்சியை விட்டு நிற்கிறாங்க தாவேகாலேருந்து. ரைட்டுங்களா? அதே ஊரில் ஒருத்தன் வந்து ஒரு 7வது படிக்கிற குழந்தைய ஒரு 41 வயசு ஆள் வந்து கெடுக்கிறான். அப்போ இந்த போலீஸ் மேலே இருக்க பயம் எங்கே போச்சு சார்? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சார், வேம்புலின்றவன் நிர்வாகி சார். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து ஒரு எம்எல்ஏ கூட இருந்த ஆட்கள் 2 பேர் போய் ஒரு தாவேகா பொண்ணையும் அவ கூட இருந்தவையும் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதா அந்த பொண்ணு வந்து தலைமைச் செயலகத்திலேருந்து சிங்கப்பெண் படையிலேருந்து முதல்வர் அலுவலகம் வரைக்கும் புகார் கொடுக்கு சார். அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவா நின்றவர் வந்து வித்தியாசமானவர் சார். அவர் வேட்பு மனுவே வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணாமல் அவர் வெறும் ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துட்டு நீங்கள் அப்படின்னாரு. ரைட்டா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபில்அப் பண்ணி லாயர்ஸ் கிட்டலாம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கினார் சார். அவர் பிரச்சாரமே பண்ணல, அவர் ஜெயிச்சிட்டார் சார். அவர் கேரளாவில் ஆதவ் அர்ஜுனாவுடைய லாட்ரியை நடத்துகிறவர் சார். லாட்ரி செல்லர் சார். அவர் வந்து இங்கே போட்டு ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ ஆகிட்டீங்க சார். அவர் அந்த லாட்ரி விற்க போன ஒரு பொண்ணையை தான் ஏடாகூடம் பண்ணியிருக்காரு சார். அது தாவேகா பொண்ணு சார். அந்த ஏடாகூடம் பண்ண பொண்ணை வந்து கட்சி விட்டு நீக்கிறீங்க, ஏடாகூடம் பண்ண ஆட்களையும் நீக்கிறீங்க. அவங்களும் தாவேகா ஆட்கள் தான் சார். ஆனால் அந்த எம்எல்ஏ மேலே நடவடிக்கை இல்லை சார். சார் உங்களுக்கு வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ஒரே இன்சிடென்ட் மயமாக இருக்குது சார். ஏதோ ஸ்க்ரீன் பிளே உட்காந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எம்எல்ஏ ஆகி போவாங்க. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வரைக்கும் ஆகி போயிட்டு மருத்துவமனைக்கு ஆகி போகிறாங்க, ரேஷன் கடைக்கு ஆகி போகிறாங்க, காவல்துறைக்கு ஆகி போகிறாங்க. எல்லாமே தொண்டர்கள் வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருக்காங்க சார். ஆமாம், ஆய்வு போகிறதுன்றது முக்கியம் இல்லை சார். ஆய்வுக்கு என்ன பண்ணுறீங்கன்றது தான் சார் முக்கியம். இப்போது ஆய்வுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் முக்கியம். டாஸ்மாக் கடையில் வந்து 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க. எங்கே சார் போச்சு அந்த 10 ரூபா? இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் கடையை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறீங்க. ரைட்டா? ப்ரைவேட்டுக்கு போனால் அது என்ன ஆகும்? பாட்டிலுக்கு 10 ரூபான்றது பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சு விற்றா கூட உங்களால் ஒன்றுமே கேட்க முடியாது. ரைட்டுங்களா? பாண்டிச்சேரி மாதிரி அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்க சார். அப்படியே பாட்டிலு, பாரு, கேசினோ, சூதாடுற மையம் 3 ஒன்று சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? ஜாலியாக இருக்குது சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் விற்கிற கடைலாம் இருக்குது சார் சென்னையில். ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் விற்கிற கடைலாம் இருக்குது சார். நீங்கள் வந்து அதெல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ரைட்டா? இவனுக்கு எம்ஆர்பியில் 10 ரூபா அதிகமாக வாங்குறான்றது தான் நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காட்டினீங்க. இப்போ வந்து 50 ரூபா 60 ரூபா தனியார் கொள்ளையடிக்கிறதுக்கு கொண்டு போகிறீங்க. சரி, அதுதான் வந்து தனியார் கொள்ளையடி கொண்டு போகிறீங்க. மணலை வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரெட்டியுடைய சமுத்ரான்னு ஒரு நிறுவனம் வருது சார். சமுத்ரான்ற நிறுவனம் வந்து முழுக்க குவாரி எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆற்று மணலை கையில் எடுக்கிறாங்க. இங்கே சவுடு மணலை வந்து இளையராஜான்னு ஒருத்தன், அவன் வந்து முன்னாள் அமைச்சர் ரகுபதியுடைய சொந்தக்காரன், அவன் கையில் எடுக்கிறான். ரைட்டுங்களா? மாதம் 30 கோடி ரூபா கொடுத்துடணுமா ஆதவ் அர்ஜுனுக்கு. இது அக்ரிமெண்ட்டு. 1 பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார் நீங்கள். எப்படி சார் விஷ்ணு ரெட்டி சமுத்ரான்னு ஒரு நிறுவனத்தோட வராரு உள்ள? ஒயின் ஷாப்பெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. திறமையான அதிகாரிகளை வச்சுனா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன்னு சொன்னீங்களே சார். திறமையான அதிகாரிகள் எங்கே சார் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது? இன்னொரு விஷயம் மின்வெட்டு இல்லையா? மின்வெட்டு வந்து திமுக தான் வந்து ஃபீஸை பிடிக்கிட்டு போகிறாங்கன்ற லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு இப்போ கூட ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஒவ்வொரு ஆட்சி வரும்போது இந்த பிரச்சனை வரும் சார். ஏன்னா கோடை காலத்தில் வந்து முழுக்க மின்சாரத்தை வந்து நம்ம அதானி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட வாங்கணும். அதாவது சோலார் மின்சாரத்தையும் காற்று மின்சாரத்தையும் வந்து வாங்கணும். இன்னைக்கு கூட அதானியோட ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அது வந்து 8 ரூபா 9 ரூபா பர் யூனிட் மின்சாரம். நம்ம நார்மலாக தெர்மலில் ப்ரொடியூஸ் ஆகிறது 3 ரூபா 3,000 ரூபாய்க்கு மின்சாரம். இது 8,000 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது இப்போ ஆட்சிக்கு எந்த புது ஆட்சி மாறினாலும் அதை கட் பண்ணுவாங்க. போன ஆட்சியில் வந்து கட் பண்ணாங்க. அப்போ செந்தில் பாலாஜி சொன்னார், அணில்கள் ஏறி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே விளையாடுது, அதனால தான் மின்சாரம் கட் ஆகுது
அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இவர் சொல்கிறாரு கருப்பு ஆடுகள், அண்ணன் நிர்மல் கருப்பு ஆடுகள் மேயுது, கருப்பு ஆடுகள் வந்து இது பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்மர் பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ மின்வெட்டில் வந்து அது ஒரு 40,000 கோடி 50,000 கோடி விஷயம். அதில் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு, அது வேற ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா? ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போனது வந்து காயிலாங்கடை மேட்ரு சார். அதில் எந்த ஊழலும் மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஹார்ட் டிஸ்க்குன்றது ஒருத்தன் வந்து ரிப்பேர் பண்ண எடுத்துன்னு போகிறான், அவன் விற்கிறான், அதான் மேட்ரு. அது காயிலாங்கடை மேட்ரு. அந்த ஹார்ட் டிஸ்கில் பெரிய மேட்ரு இல்லை சார். எவனும் ஊழல் பண்ணுறவன் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை வந்து ஹார்ட் டிஸ்கில் மறைச்சதாக சொன்னாங்க. ஊழல் பண்ணுறவன் எவனும் ரசீது போட்டுலாம் ஊழல் பண்ணுறது இல்லை சார். எங்கேயுமே ஹார்ட் டிஸ்கில் டேட்டாலாம் வச்சு கரெக்டாக வச்சு ஊழல்லாம் பண்ணுறது கிடையாது சார். அது ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது இவங்க தப்பாக பிரச்சாரம் பண்ணாங்க சார். அவங்க மொத்தம் நிர்மல்குமார் கை வைக்கிறது எல்லாமே பிரச்சனை தான் சார். போகுது நிர்மல்குமார் ஒரு பிஜேபியிலேருந்து வந்தவர், எல்லா வேலையும் பார்த்தவர், திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் கை வைக்கிறது எல்லாமே பிரச்சனையாகுது போகுது சார். ஆதவ் அர்ஜுன் வந்து கை வைக்கிறது எல்லாமே பிரச்சனையாக போகுது சார். நீங்கள் எல்லா மினிஸ்டர்ஸும், அந்த தொழில்துறை அமைச்சர் அந்த அம்மா கை வைக்கிறது எல்லாமே பிரச்சனையாக தான் சார் போகுது. எல்லாமே பிரச்சனையாக போகுது சார். அண்ணன் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றார் சார், Z+ செக்யூரிட்டியில் வர்றாரு. திடீர்னு டிரைவர் ராஜேந்திரனை இறங்க சொல்லிட்டு இவர் கார் ஓட்டுறாரு. கார் டேஷ்போர்டில் பார்த்தா நல்லா ஐஸ் க்யூபோட சரக்கு இருக்குது சார். அது ஆப்பிள் ஜூஸ்னு சொல்கிறாங்களே, அப்படி கூட சொல்லிக்கலாம் சார். சரி, குடிச்சு பார்த்தவனுக்கு தான் சார் தெரியும் அது ஐஸ் ஜூஸா ஆப்பிள் ஜூஸா என்ன ஜூஸு. ஃப்ரூட் ஜூஸ்னால் ஒரு பாட்டில் இருக்கும் பொதுவாக, ரைட்டா? ஃப்ரூட் ஜூஸ் பாட்டில் இருக்கும். யாரும் ஆப்பிள் ஜூஸை வந்து பிளாஸ்டிக் டம்ளரில் ஊற்றி குடிக்க மாட்டார் சார். பிளாஸ்டிக் டம்ளரில் நமக்கு தெரிஞ்சது வந்து பிளாஸ்டிக் டம்ளரில் குடிக்கிறது சரக்கு தான் சார். ஆனால் ஒரு Z+ செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கார் ஓட்டுறதும் அவரோட டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கிறதும், ஐஸ் க்யூபோட மிதமிஞ்சி ஒரு ஐட்டம் வந்து கிளாஸில் கீழே இருக்கிறதும், அண்ணன் வந்து ஒரு கையில் ஓட்டுறதும், ரைட்டா? Z+ செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கான்வாயை ஓட்டுறதும் ஒரு முதலமைச்சர். இது வரைக்கும் காமராஜர் முதலமைச்சர் இருந்தார் சார், அண்ணாதுரை இருந்தார் சார், எம்ஜிஆர் இருந்தார் சார், ஜெயலலிதா இருந்தாங்க சார், கலைஞர் இருந்தாங்க சார். யாரும் வந்து இந்த மாதிரி டேஷ்போர்டில் ஒரு ஐட்டத்தோட மாட்டல சார். ஏற்கனவே அவர் ஃப்ளைட்டில் போனார் சார். ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஐட்டம் ஃபுல் பாட்டிலோட மாட்டினார் சார். அந்த பாட்டில் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய பாட்டில்னாங்க. அவங்க மொத்தம் இந்த ட்ராவலு பாட்டிலு இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பழக்கமானதாக இருக்குது சார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அமைச்சர் செயல்பாடுகள் சீர்குலைவு, குழந்தைகள் கற்பழிப்பு, இந்த மாதிரி கேளிக்கைகள், இது எல்லாமே நடக்குது சார். ஆனால் ப்ரெஸ்ஸை பார்த்து மட்டும் பேச மாட்டார் சார், பேசவே மாட்டார் சார். எம்எல்ஏக்களுக்கு இன்றைக்கி பயிற்சி முகாம் நடக்குது சார், குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு போகிறார் சார். இவருனா நடிகையா இல்லை நடிகரான்னு தெரில சார். நடிகை தான் சார் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. முதலமைச்சராக இருந்தால் ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க சார். இவர் பேசாமலே போகிறார் சார். முதலமைச்சர் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பாருன்ட்டு முதலமைச்சர் கிளம்பி போவார்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது சார். சார் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்ததே இல்லை சார். யாராவது ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க சார். அவருக்காக அவ்வளோ மீடியாவும் காத்திருக்கு சார். ஐயா ஏதாவது பேசுவார், சட்டமன்றத்தை பற்றி பேசுவார், சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவார். அவருக்கே தெரியாத சிங்கப்பெண் படை திறப்பு விழாவில் சொல்கிறாரு சுய ஒழுக்கம் இருக்கணுன்றாரு. இங்கே இவரே வண்டி ஓட்டி சரகோட வண்டி ஓட்டி மாட்டினதா ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வருது சார். அதை மறுக்கலை சார் அவரு. இதெல்லாம் பொய் கிளப்பி விட்றாங்க திமுக. இப்போ வழக்கம் போல் சொல்லணும் சார், திமுககாரன் கிளப்பி விட்றான்னு. கரூரில் வந்து இவரோட டிஎஸ்பியை, இப்போது முதலமைச்சரோட டிஎஸ்பியை சிபிஐ விசாரிக்குது சார். கரூரில் என்ன நடந்ததுன்னு இப்போ இவர் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது சார். அதே கரூரில் வந்து எஸ்ஐடிக்கு தலைவராக இருந்தவர் தான் அஸ்ராக்காருக்கு தான் இப்போ ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கார் சார். அவரை வச்சு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி செந்தில் பாலாஜி எப்படியெல்லாம் திட்டம் போட்டு கரூர் விஷயத்தை பண்ணார்னு ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல சார். இவர் அதில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம்ல சார். நிதித்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு, கரூர் இன்சிடென்ட்டில் ஏன் சார் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டுறாரு? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தானே சார். இப்போது இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ந்துருக்குது. ஏடிஎம்கே வந்து
இவர் ஆதரவச்சுனே சொல்றாரு, ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் ஒன்று தான், மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, அங்கே இருக்கிறவங்களே கூட ஐக்கியமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதில் அந்த சோஃபா பாலிட்டிக்ஸ் வேறு தனியாக போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லேயும் சோஃபா போயிட்டு தான் ஆட்டில் கூப்பிட்டு வராங்கன்ட்டு. அதிமுக உடைத்து இப்போ அதிமுக இல்லாத அளவில் கொண்டு போன்ற முயற்சி நடைபெற்று கொண்டு தான் அவங்களால. ஸ்டாலினுக்கே வந்து இன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க செய்தித்தாள், ஸ்டாலினுக்கு மன வருத்தமாக இருக்குது, ஏடிஎம்கே உடைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அவர். ஏன்னா தேவையில்லாத புது கட்சிக்கு போய் சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது, கடினம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஏடிஎம்கேக்காரங்களோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ போய் அங்கே சேராதீங்கன்ற விஷயத்தை ஸ்டாலின் சொல்கிறாருன்றாங்க. ஸோ இந்த சோஃபா அரசியல் எப்படி பார்க்குறீங்க சார்? சோஃபா அரசியல் வந்து நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் ரைட்டு சார். முஸ்லீம் லீக்கில் வந்து மண்ணடிக்கு வந்து ஒரு 2 சோஃபா அமிச்சிங்க, 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஐயூஎம்எல்ல, அவங்களுக்கு 50 கோடி கொடுத்தீங்க. காதர் மொய்தீனுக்கு ஒரு 50 கோடி சோஃபாவில் வச்சு கொடுத்தீங்க. ரைட்டாக சோஃபா போகும்போதே நீங்கள் பின்னாடி போனீங்க. திருமாவளவனுக்கு சோஃபா கொடுத்தீங்க. ரைட்டா சிபிஐக்கு சோஃபா கொடுத்தீங்க, சிபிஎம்முக்கும் சோஃபா கொடுத்தீங்க, எல்லாருக்கும் சோஃபா கொடுத்தீங்க. அதெல்லாம் கரெக்டு சார். ஆனால் எல்லா சோஃபாவும் ஒர்க் ஆகுமா சார்? அதே எஸ்பி வேலுமணிக்கும் சோஃபா கொடுத்தீங்க, விஜயபாஸ்கருக்கும் சோஃபா கொடுத்தீங்க. 2 பேரும் ஒரு 25 உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அது என்ன ஆச்சு சார்? ஓட்டு நின்றுச்சு. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வாங்குவானான்ற லெவலுக்கு போச்சே தவிர, நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 பேரை ரிசைன் பண்ண வச்சுல இப்போ நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே சோஃபா ஒர்க் ஆகலையா? எல்லாருமே திரும்பி எடப்பாடி பக்கம் போயிட்டான்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடைங்க கட்சியை, அதிமுகன்றது இருக்கக்கூடாது, 99% அதிமுக வந்து தாவேக்கால வரணும் அப்படின்றீங்க. ஒரு எம்எல்ஏ வந்து அரூர் எம்எல்ஏ வந்து வந்தவர் போயிட்டாரு. அவரை கூப்பிட்டு கேட்டால் என்னன்னு கேட்டால், சார் நான் போனேன் சார், ஏடிஎம்கே அளவுக்கு ஓரளவுக்காவது மதிப்பாக இருக்கும் அப்படின்னு போனேன் சார், விஜயை சந்திக்கணும்னு கேட்டேன் சார், விஜயை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார், ஆதவை பார்த்து தான் சார் சேர்ந்தேன், மறுபடியும் ஆதவை போய் பார்த்தேன் சார். ஆதவ சொல்ல, யோ ஊருக்கு போயா, சும்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காத, அங்கே போய் ஏடிஎம்கே இன்னும் உடைச்சி ஆளை கொண்டு வான்னு தான் சொல்கிறாரே தவிர மதிப்பு மரியாதை எதுவும் இல்லை சார். எதுக்குமே வந்து அதிமுகனாவது கொஞ்சமாவது மரியாதை இருக்கும் சார். இங்கே வந்த மாட்டை கட்டுறதும் இல்லை, போன மாட்டை கேட்குறதும் இல்லை சார். அந்த மாதிரி இருக்காங்க சார் இவங்கன்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க போனவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அட்லீஸ்ட் சசிகலா பக்கம் போயிருந்தாலாவது ஏதாவது தேறி இருக்கும். இங்கே வந்து ஒன்றுமே தேரலை அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் சார். இது வந்து அதிமுகவை நீங்கள் எத்தனை பேர் சார் எத்தனை முறை உடைப்பீங்க? ஒரு நாய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு, அது மேலே எத்தனை லாரி ஏறினா என்ன சார்? செத்து போன நாய் தானே அது, அதுக்கு என்ன உயிராக இருக்க போகுது? செத்து போன நாய் மேலே எத்தனை லாரி ஏறினான்னா இருக்குது? தாபைக்கா லாரி ஏறட்டும், வேறு எதுனா லாரி இருந்தால் ஏறட்டும், ஏறிட்டு போட்டோம். ஆனால் செத்து போயிடுச்சுல அந்த லாரி. ஆனால் அதை விட உயிரோட ஒரு லாரி உயிர்ப்போட வச்சுருக்காருல எடப்பாடி, கிட்ட போக முடியுமா? உங்களால் கிட்ட போக முடியுமா? எடப்பாடிக்கு வந்து திருப்பி ஒரு மறுமலர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு? ஆமாம், அவர் சில தப்பான ஆப்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணுறாரு, அதை கட் பண்ணால் போதும். அவங்க பையனை மிதுனை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அது தவறு. அதிமுகவுக்கு அது செய்யவே கூடாது. அதிமுகன்றது வந்து கிட்டத்தட்ட வாரிசு இல்லாத அரசியல் தான். அது வந்து இப்போ அது எப்படின்னா, ஜாண்டிஸ் நல்ல முத்துன ஒருத்தன் வந்து சரக்கு அடிச்சான்னாவான், செத்து போயிடுவான். அதிமுகவில் வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி, அதில் போயிட்டு எடப்பாடி வாரிசை கொண்டு வந்தால் எப்படி? அவரும் ராஜ் சத்தியனும் சேர்ந்து எடப்பாடி ஒரு சைடு பிரச்சாரம் போவார், ராஜ் சத்தியனும் இவரும் வசூல் பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க அந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்க. இப்போ இந்த திமுக அதிமுக கூட்டணினாங்களே, அது ஃபுல்லாக வேலை செஞ்சது எடப்பாடி மாவன் தான். அவங்க தான் வேலை செஞ்சானுங்க, பேசிக்கிட்டாங்க. திமுகவுடைய வாரிசுகளும் இவங்களும் பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக, அதுதான் மைனஸ் பாயிண்டாக போயிடுச்சு எடப்பாடிக்கு. அது ஒரு மைனஸ் பாயிண்டாக போச்சு, அது அவ்வளோதான். அது எடப்பாடி லெவலுக்கு கூட ரீச் ஆகல. இவங்க வந்து கிளப்புகளில் சரக்கடிச்சிக்கிட்டே சைட் டிஷ்ஷோட இதை பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அது வெளியே வந்துடுச்சு. அது வெளில வந்துடுச்சு சார். அடுத்தது இப்போது அண்ணாமலை, இப்போ அவர் தான் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு பிஜேபியிலேருந்து வெளியே வந்தவங்களாம் அது பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. காரணம் வந்து பழைய கட்சிக்காரங்க யாரும் சரியா இல்லை, அவங்களே சீட்டு வாங்கிக்கிறாங்க, அவங்களே ஜெயிக்கிறது கிடையாது, அவங்க சீட்டு வாங்கிக்கிறாங்க, பணத்தை வாங்கிக்கிறாங்க, கட்சியை கவனிக்கிறது இல்லை. அதனால் வந்து அண்ணாமலை தனியாக
வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துவார்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அவர்கிட்ட மெம்பர் ஆயிருக்காங்க வீதி லீடர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையின் எதிர்காலம் என்ன சார்? சார் வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் சார் ஆச்சு அவர்? ஒரு 4-5 வருஷம் அவர் அங்கேருந்து வெளியே வந்தோன்னு ஆரம்பித்தார். போலீஸ் துறையிலேருந்து வெளியே வந்தோன்னு ஆரம்பித்தார். ஆமாம். இப்போ பாஜகலேருந்து வெளியில் வந்து எவ்வளோ நாள் சார் ஆச்சு அவர்? இன்னும் 10-15 நாள் ஆச்சு சார். 10-15 நாள் ஆச்சு இல்லை சார். இன்னும் ஏன் சார் அவர் கட்சியாக மாற்றல அது? அது செப்டம்பர் 15 மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காருமே. அது என்ன சார் செப்டம்பர் 15? பெரியார் அண்ணா நினைவு நாளா? அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணா நினைவு நாளுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சார் சம்பந்தம்? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கு என்ன சார் சம்பந்தம்? அதனால சார் அவரால் கட்சியெல்லாம் ஆக்க முடியாது சார். அவர் ஒரு 18 லட்சம் பேரை சேர்க்குறாரு, இவங்களை காட்டுறாரு, இவங்களை காட்டுறாரு. அதெல்லாம் வந்து அவரால் ஃபுல்லாக பரிணமிக்க முடியாது சார். அவர் கட்சியெல்லாம் மாறி பாஜகவுக்கு எதிராக வந்து பாஜகலேருந்து ஆட்கள்லாம் அவர் எடுத்துகிட்டு போனாருன்னா பாஜகக்காரனா சும்மா இருப்பான்னு நினச்சிங்களா சார்? அமித்ஷா ஊரெல்லாம் கட்சியை உடைக்கிறாரு, பாஜகவையே ஒருத்தன் உடைக்கிறான், அதுவும் தமிழ்நாட்டில் அப்படின்னா அமித்ஷா சும்மா இருப்பார் சார்? இன்னைக்கு போனவெல்லாம் யார் சார்? கரூர் நாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி, இன்னொரு பொண்ணு ஒன்று போயிருக்கு, சுமதி வெங்கடேசன். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். வேற யார் சார் போனாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் போனாங்களா? இல்லை வேற யார் போனாங்க? அவங்களை எதிர்த்து தானே இவர் ஆரம்பிச்சிருக்காரு. ரைட்டு. பாஜகவிலேருந்து வந்து அண்ணாமலடா அப்படின்னு கத்துனவெல்லாம் இருக்கான்ல ஊடகத்தில், எவனாவது இப்போ கத்துறானா? அண்ணாமலையை சாதாரணமாக நினைக்காதீங்க. அண்ணாமலை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கத்துனவெல்லாம் இருக்கான்ல, அடித்தவன்லாம் இருக்கான்ல ஊடகத்தில் இருக்கவன்லாம், அவன்லாம் இப்போ பேச சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், காலி பெருங்காய டப்பா சார் அண்ணாமலை. அந்த மாதிரிலாம் பாஜக வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறத வந்து பாஜக விரும்பாது சார். அப்படி ஒரு நிலைமை பாஜகவுக்கு வந்துன்னா இவர் பாஜகவில் சாதாரண தலைவராக இருந்து இவர் சேர்த்த ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இவர் அங்கே பதில் சொல்ல வேண்டியிருக்கும் சார். நிர்மலா சீதாராமன், கேடி ராகவன்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க சார். கேடி ராகவன் ஏற்கனவே இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் சார். அவர்லாம் சும்மாவே இருக்க மாட்டார் சார். அவர்லாம் அண்ணாமலை திருப்பி அடிப்பார் சார். அப்போது அண்ணாமலை அதை தாங்கணும் சார். நிர்மலா அடிக்கிறது தாங்கணும் சார். நிர்மலா கையில் அதிகாரம் இருக்குது சார். அமித்ஷா கையில் அதிகாரம் இருக்குது சார். இவ்வளவு பண்ண விஜயை வந்து ஏன் சார் அமித்ஷா பார்க்கல? டெல்லிக்கு போனார், பிரதமரை பார்த்தாரு, சோனியாவை பார்த்தாரு, ராகுலை பார்த்தாரு. ஏன் சார் அமித்ஷாவை பார்க்க முடியல? 2 அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சு சார். ஏன் சார் கேன்சல் ஆச்சு? அமித்ஷா மீன்ஸ் பிஸ்னஸ். அங்கெல்லாம் ஏமாற்றலாம் முடியாது. மோடியை கூட ஏமாற்றிடலாம், ரைட்டா? அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர், அவர் ஒரு பொதுவான தலைவர், அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்கலாம். சிபிஆர் கிட்ட போனோன்னா சிபிஆர் என்ன சொன்னார்? ஒழுங்கா இருந்துக்கோ, இந்த வேலையெல்லாம் செய்யாத, ரைட்டா? விஜய்கிட்டே சொல்லியிருக்காரு சிபிஆர், இந்த வேலையெல்லாம் சொல்லாத, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகிச்சிக்காத, நல்லபடியாக இருந்து நல்லபடியாக ஒரு ஆட்சியை கொண்டு போ அப்படின்னு சொன்னார் சார். இவர் உடனே அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்தோன்னு சோனியாவை பார்த்தார் சார். அந்த மாதிரி பாஜக மேலிடம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார். இந்தியா முழுக்க கால்குலேட் பண்ணிட்டுருங்க. அவங்களுக்கு எடப்பாடி மேலே ஒரு கோபம் இருக்குது. எடப்பாடி வந்து 4 நாள் வந்து பியூஷ் கோயல் இங்கே வெயிட் பண்ணார், பார்க்கல. அமித்ஷா கூப்பிடும்போது வரல, ரைட்டா? அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது எடப்பாடி மேலே. ப்ராப்பரான சீட்டு கொடுக்கல, சொன்ன வேலைகளை செய்யலை, அதெல்லாம் வந்து ஒரு கோபம் இருக்குது. ஆனால் எடப்பாடி மேலே இருக்கிற கோபம் வந்து விஜய் மேலே இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? விஜய் மேலேயும் மிக கடுமையான கோபம் இருக்குது, ரைட்டா? அது அவங்க தான் கட்சிக்கு சிம்பிள் கொடுத்தாங்க. Y+ செக்யூரிட்டி ஆரம்பித்தோடனே கொடுத்தாங்க, ஜெயிச்சோடனே Z+ செக்யூரிட்டி கொடுத்தாங்க. எல்லா வேலையும் பார்த்தது வந்து பிஜேபி சார். எல்லாமே பிஜேபி நல்ல சப்போர்ட்ஃபுல்லாக தான் சார் வச்சுருந்தது. ஆனால் நீ வந்து அப்படி இல்லையே சார். ஜெயிச்சோடனே காங்கிரஸ் எல்லாம் சேர்க்குற, 67லேருந்து இல்லாத காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வருது. பாஜகவால் ஒரு அமைச்சர் பதவி கூட வர முடியல. அது வந்து உண்மையிலேயே பாஜக லீடர்ஸ்க்கு ஒரு கோபம் இருக்க தானே சார் செய்யும். இப்போ திமுக அடுத்த கட்டம் என்ன சார் செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக பெரிய அளவுக்கு இல்லை சார். திமுக வந்து மைனாரிட்டி வாக்குகளை இந்த தேர்தலையும் வாங்கியிருக்கு சார். குறிப்பாக முஸ்லீம் வாக்குகள் வந்து என் மாதம் விழுந்திருக்கு அவங்களுக்கு. திமுகவுக்கு முஸ்லீம் வாக்குகள் என் மாதம் விழுந்திருக்கு. அதனால் அவங்க வந்து பிஜேபி பக்கம்லாம் போக மாட்டாங்க சார். அவங்க வந்து தனியாக நிற்பாங்க, தனியான அணிகளை காணுவாங்க, தனியாக பேசுவாங்க, தனியாக பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்களுக்கு திமுக வந்து 21 கட்சிகளின் கூட்டணி சார். இப்போ அது பாதி பேர் இங்கே வந்துட்டாங்களே.
4-5 பேர் தான் சார் இங்கே வந்திருக்கான். சரி, அது பெரிய பெரிய கட்சியில் வந்துருச்சே. அதான் சார், காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆமாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள். இது ஒரு 1.5 3, அது ஒரு 1.5 5 4.5 4.5 ஒரு 2 6% தான் சார் இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. 6% ஓட்டு தாவேக்காக்கு கெயின் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் திமுகவுடைய கோர் ஓட்டுன்றது இருக்குல்ல சார். அதிமுக 1 கோடியே சம்திங் வாங்கினது, அதுக்கப்புறம் திமுக 1 கோடியே சம்திங், தாவேக்கா 1 கோடியே 72 லட்சம். இவ்வளோ தான் வித்தியாசம். 3 கட்சிகளுமே 1 கோடியே தாண்டின கட்சிகள் தான் சார். ஆனால் பாஜகலாம் அவ்வளோ கட்சிகள் அவ்வளோலாம் வாங்கலை, ரைட்டுங்களா. அதிமுக 1 கோடியே 20 லட்சம் சம்திங் வாங்கியிருக்கு. ஸோ 1 கோடியே தாண்டின கட்சிகளுக்கு அதுக்கே உரிய செல்வாக்குகள் என்பது இருக்கும் சார். இன்னும் இவங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சியை ஸ்கொயராக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்கா. எந்த ஆன்டி இன்கம்பன்சியை காமிச்சு இவங்க வந்து மாற்றத்துக்கான ஓட்டுகள் வாங்கினாங்களோ, இப்போ சமூக வலைத்தளங்களை திறந்தீங்கன்னா தாவேக்காவை அடிக்கிறவன் தான் அதிகமாக இருப்பான். முன்னாடி உங்கள் விஜய் உயிரென வருவார் அப்படின்றது மாதிரி இப்போது உங்கள் விஜய் தொடப்ப கட்டையோட வருவோம் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சு சார். எந்த சமூக வலைதளங்களை வச்சு இவங்க வந்தாங்களோ அந்த சமூக வலைதளங்கள் தாவேக்காவுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். தாவேக்காவால் பர்ஃபார்ம் பண்ண முடியல சார், அவங்களுக்கு தெரியல சார். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டிற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.